இந்தியா நியூசிலாந்து தொடர் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது. முதல் ஒரு நாள் போட்டி 11 போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 14, 18 அப்படின்ட்டு தொடர்ந்து 3 போட்டி வந்து மோத போகிறாங்க. அதுக்கு உண்டான ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு. அந்த ஒரு ஸ்குவாடில் இப்போ சின்ன ஒரு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா பிசிசி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி என்ன மாற்றம்? ஒரு வீரர் இப்போ சேர்க்கப்பட்டிருக்காருங்க. முக்கியமான வீரர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கம்பீர் மற்றும் பிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க. சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணி தொடருங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓடியோ ஸ்குவாடை குறித்து நிறைய விமர்சனம் போச்சுங்க. ஸோ ஏன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்கல அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அதுக்கு முன்னாடி இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா தொடரில் செஞ்சுரி அடிச்சிருப்பார். ஏன் வந்து எடுக்கல அப்படின்ட்டு மிகப்பெரிய ஜாமான் சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், MS தோனியாக இருக்கட்டும், ஸோ பாகிஸ்தான் வீரர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ வந்து செம்மையாக விமர்சனம் வந்து முன் வச்சாங்க. ஏன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி. அதற்கு வந்து 2 காரணத்தை ஃபஸ்ட்டு முன் வச்சாங்க கௌதம் கம்பீர் மற்றும் பிசிஐ. அப்படி என்ன வச்சாங்கன்னா, ஸ்குவாடில் வந்து 15 பேர் கொண்ட வீரர் மட்டும் எடுக்க முடியும். அதனால் அந்த 15 பேர்த்தில் ருத்ராஜ் கெய்க்வாட் கிடையாது அப்படின்ட்டு ஒரு காரணம் சொன்னாங்க. இன்னும் அழுத்தி கேட்கும் போது ஸ்டேசர் இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்துட்டார். அவர் வரலன்னா இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருந்தோம். அதனால் இப்போ மீண்டு வந்ததுனால அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ட்டு 2 விதமான காரணத்தை வந்து முன் வச்சாங்க. அது வந்து சம்மந்தமே இல்லாத காரணங்க. ஸோ பார்த்துட்டீங்க, ஸ்டேசருக்கு இன்ஜுரி இன்னுமே கன்சல்ட் இருக்குங்க. ஸோ 50-50 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல் ஃபிட்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவலும் இணையதளத்தில் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் முழுசாக வந்து ஃபிட்னஸ் அந்த ஆகலை. அதாவது ஏன் வந்து ஸோ உடல் தகுதியே இல்லாத பர்சனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கிறீங்க? இவர் நல்லா ஃபிட்னஸாகவும் இருக்கார், ஸோ ஃபார்ம்லேயும் இருக்கார். இப்படியாப்பட்ட ஒரு வீரருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ட்டு விமர்சனம் நிறையா வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் பிசிஐ மற்றும் கம்பீர். அப்படி என்னன்னா இந்தியாவோட லைனப் பார்த்துருப்பீங்க. ஸோ பேட்டிங் லைனப்புக்கு பேக்கப் வீரரே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ ஓப்பனிங்கை பொறுத்தவரைக்கும் ஜெய்ஸ்வால் வந்து பேக்கப்பாக இருக்காது. இருந்தாலுமே இந்த ஓப்பனிங் ஸ்லாட்டில் அதாவது பேட்டிங் ஸ்லாட்டில் வந்து யாருமே பேக்கப் கிடையாதுங்க. ஸோ அதுவே மிகப்பெரிய குற்றச்சாட்டாக எழுப்பிட்டுருக்கு. குறிப்பாக எதுக்கு இத்தனை ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. இத்தனை ஆல்ரவுண்டரு, ஸோ இத்தனை பவுலருங்க, கிட்டத்தட்ட 5 பவுலரு, 5 வேகப்பந்து வீசர் தேவையே கிடையாது. இந்திய கண்டிஷனில் பொறுத்தவரையும் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து கண்டிப்பாக டாமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ வேகப்பந்து வீச்சாளருக்கு கொஞ்சம் தான் வந்து ஆப்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா ஸ்பின்னருக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து 5 வேகப்பந்து வீசுகிறாங்க. முகமது சிராஜ் இருக்கார், பிரசித் கிருஷ்ணா இருக்கார், ஹர்ஷித் ராணா இருக்கார், அக்ஷதீப் சிங் இருக்கார், ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார். இப்படி இத்தனை ஃபேஸ் பவுலிங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது. இதில் 5 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தரை தூக்கிட்டு இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை போயிட்டுருங்க. அது வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையுமே போயிட்டுருக்கு. ஸோ உள்ளேயும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு அஃபீஷியலாக நியூஸ் வரப்போகுதுங்க. ஏன்னா 5 பவுலர்ஸ் தேவையே கிடையாதுங்க. ஸோ பேட்டிங்கில் பொறுத்தவரைக்கும் பேக்கப்பே கிடையாது. அதனால் ஸோ கண்டிப்பாக பேக்கப் வேணும். திடீர்னு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால் பேக்கப் வேணும் அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு முடிவு எடுத்ததுனாலமா. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இவங்க எடுத்த முடிவு கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி உங்கள் கருத்துக்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க.